ஹலோ கைஸ், வெல்கம் டு KSY கற்றல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முகலாயர்களில் முக்கியமான போர்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1525 லாகூரில் நடக்குது. யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா தௌலத் கான் லோடிக்கும் பாபருக்கும். ஆக்சுவலாக பாபர் வர சொன்னதே அந்த தௌலத் கான் லோடி தான். வர்ற வழியில் அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி சண்டை வந்துரு. இதில் ஜெயிக்கிறது பாபர். சரிங்களா? அடுத்து 1526 ஏப்ரல் 21 முதல் பானிபட் போர். இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும். இப்போ இந்த போரில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாருன்னா, பாபர் முகலாயர் ஆட்சி நிறுவுறாரு. அடுத்தது 1527 கான்வா போர். இது பாபருக்கும் ராணா சிங் நடக்குது. இதில் ஜெயிக்கிறாருன்னா பாபர் தான். அடுத்து 1528 சந்தேரி போர். இதில் பாபருக்கும் மேதினி ராய்க்கு நடக்குது. இதில் ஜெயிக்கிறது பாபர் தான். 1529 காக்ரா போர். இதில் பாபருக்கும் ஆப்கானியருக்கு நடக்குது. இதில் ஜெயிக்கிறதா பாபர். நம்ம தலைவன் ஜெயிச்சுட்டே இருக்கான். சரிங்களா? பாபர் எல்லா போர்லையும் ஜெயிச்சாருன்னா பாபர் தான். அடுத்து ஹுமாயூன் ஆட்சி காலத்தில் 1539 சவுசா போர் நடக்குது. இது யாராருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாக்கு நடக்குது. இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னா ஷெர்ஷா. அதுக்கு அடுத்த வருஷமே 1540 கன்னோசி போர் நடக்குது. இதில் ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாக்கு நடக்குது. இதில் யார் ஜெயிக்கிறா? ஷெர்ஷா ஜெயிச்சிடுறாங்க. இப்போ இந்த போரில் ஹுமாயூன் தோற்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் நாடற்றவராக தப்பிச்சிடுறாரு. அடுத்தது இரண்டாம் பானிபட் போர் 1556. இது யாராருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்பருக்கும் ஹெமுக்கும் நடக்குது. இதில் ஜெயிக்கிறது அக்பர் தான். அடுத்து 1576 ஹால்டிகாட் போர் நடக்குது. இது யாராருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராணா பிரதாப் சிங்கும் அக்பருக்கும். இதில் ஜெயிக்கிறது யாரும் ஜெயிக்கிறாங்கன்னா அக்பர் ஜெயிச்சிடுறாரு.